சரி, கர்த்தர் நல்லவர். இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்பலாம். ஆண்டவராகிய இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி சென்ற பின்னர் அவர் தான் தெரிந்தெடுத்திருந்த 12 அப்போஸ்தலர்கள் மூலமாக ஆங்காங்கே சபைகளை நிறுவினார். அந்த முதல் சபையின் தொடக்கத்தை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். பேதுருவின் மூலமாக அன்றைக்கு போடப்பட்ட எருசலேமிலே விழுந்த அந்த சுவிசேஷத்தின் வல்லமையானது, அந்த சுவிசேஷத்தின் தீயானது எருசலேமை கடந்தும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் இன்னும் உலகத்தின் பல பகுதிகளுக்கும் அவருடைய அப்போஸ்தலர்களால், அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட சீஷர்களால் கொண்டு செல்லப்பட்டது. அப்படி கொண்டு செல்லப்பட்ட அந்த காலத்திலே அநேக யூத மார்க்கத்தாரும் ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள். யூதர் அல்லாத கிரேக்கரும் ரோமரும் இன்னும் புறஜாதி மனிதர்கள் பலரும் ஆண்டவரை அறிந்து கொண்டவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக மாறினார்கள் என்பதை புதிய ஏற்பாட்டின் சரித்திரத்திலே நாம் வாசிக்கிறோம், பல நேரங்களிலே தியானித்திருக்கிறோம். அப்படி வாழ்ந்த அந்த தேவ பிள்ளைகளுக்கு அந்த முதல் நூற்றாண்டிலேயே பலவிதமான நெருக்கங்கள், இன்னல்கள், போராட்டங்கள் ஏற்பட்டது. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்திலேயே ஸ்தேவான் என்கிற ஒரு மனிதன் மிகவும் கொடூரமாக கொலை செய்யப்படுவதை, அதற்கு யூதர்களே காரணமாக இருந்ததையும், அந்த கொலைக்கு பவுல் என்கிற பின் நாட்களிலே அறியப்பட்ட மனிதனும் நேரடியாக தொடர்புள்ளவன் என்பதையும் வேதத்தை வாசித்திருக்கிறவர்கள் அறிந்திருக்க வாய்ப்புண்டு. அப்படி எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் தேவனுடைய ஊழியம், தேவனுடைய சபை, அவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த இந்த சபையை சத்ருவின் வல்லமை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி இருந்தார். ஏனென்றால் இது மனிதன் உருவாக்கின சபை அல்ல, இது தேவாதி தேவ குமாரன் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனையே கொடுத்து மீட்டெடுத்த சபை என்பதனாலே எத்தனை நெருக்கங்கள், எத்தனை பாடுகள் வந்தாலும் சபையானது அழிந்து போகவில்லை, அது நாளுக்கு நாள் வளர்ந்து பெருக தொடங்கியது என்பதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதிலும் நாம் வாசிக்க முடியும். இன்றளவும் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட 12 அப்போஸ்தலர்களில் 11 பேர் மரித்து போனார்கள். பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான போராட்டங்கள். நீரோ மன்னனுடைய காலத்திலே பேதுருவினால் பல சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கலாம். பவுல் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள் நமக்கு வேதத்தில் அநேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சீலா போன்றவர்கள், பர்னபா, மார்க்கு போன்றவர்கள் கிரேத்தா தீவு, இப்படி அந்தியோகியா பட்டணம் என்று சொல்லி பல பகுதிகளிலே கடந்து சென்று அவர்கள் சபைகளை ஸ்தாபித்திருந்தாலும் 11 அப்போஸ்தலர்கள் கொல்லப்பட்டு போனார்கள். இந்தியாவிற்கு வந்த தோமாவும் நம்முடைய சென்னை பட்டணத்திலேயே இரத்த சாட்சியாக மரிக்கிறார். இப்படி அத்தனை அப்போஸ்தலர்களும் மரித்து போயிருந்தாலும் ஒரே ஒரு அப்போஸ்தலன் மாத்திரம் தன்னுடைய வயதான காலம் வரை, கிட்டத்தட்ட அவருக்கு 90 வயது இருக்கும் என்று சொல்லுகிறார்கள், அந்த வயதான நாட்கள் வரை எபேசு என்கிற பட்டணத்திலே அவர் தங்கி இருந்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார் என்று சொல்லி சபை சரித்திரம் சொல்லுகிறது. அந்த அப்போஸ்தலனுடைய பெயர் தான் இயேசுவின் அன்பின் சீஷன் என்று அழைக்கப்பட்ட யோவான் அப்போஸ்தலன். நல்லா கவனிங்க நான் சொல்றத. அந்த யோவான் என்கிற அந்த சீஷன் தான் இயேசுவின் சிலுவை மரணத்தின் போது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போயிருந்தாலும் அவரோடு கூட பிரதான அப்போஸ்தலன் என்று கருதப்பட்ட, யார் உம்மை மறுதலித்தாலும் நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லி வீர வசனம் பேசின பேதுரு கூட 3 முறை மறுதலித்து பின்வாங்கி ஓடியிருந்தாலும் அவர் மரிக்கும் தருவாயிலே அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது கீழே அநேகர் நிற்கிறார்கள். அங்கே இயேசுவின் அருகிலே நின்றிருந்த ஒரே ஒரு சீஷன் இந்த யோவான் என்கிற சீஷன் மட்டுமே. ஆனா அந்த சீஷன் ஒருவன் மாத்திரம் இன்றைக்கு உயிரோடே வைக்கப்பட்டிருக்கிறான்.
எல்லாரும் மரித்து போனார்கள். எல்லாரும் ரோம அரசாங்கத்தினால் அல்லது பிற பகுதிகளுக்கு சென்ற, இன்னும் சொல்ல போனால் பர்தலமேயு என்கிற சீஷன் எல்லாம் அர்மேனியா தேசத்திலே கொல்லப்பட்டான். தோமா இந்தியாவிலே கொல்லப்பட்டான். இப்படி எல்லா சீஷர்களுக்கும் ஒரு சரித்திரம் உண்டு. ஆனால் இந்த யோவான் என்கிற அப்போஸ்தலன் மாத்திரம் உயிரோடே வைக்கப்பட்டிருக்கிறான். ஏன் என்று அவனுக்கு தெரியாது. வயது முதிர்ந்த தேகம், நடக்க பலன் இல்லை, கண்கள் எல்லாம் பார்வை இழந்தவனாக, ஆனாலும் ஆண்டவர் தந்த ஊழியத்தை எப்படியாவது நடத்த வேண்டுமே. இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் மரித்து போனார்களே, இவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள், ஊழியங்கள் இப்படி பலவிதமான நெருக்கங்களின் வழியாய் போய்கொண்டிருக்கும் போது எப்படி இவர்கள் தேவனுக்கு வைராக்கியமாக எழும்பி நிற்க போகிறார்கள் என்கிறதான பலவிதமான கேள்விகளோடு கூட அவன் எபேசு பட்டணத்தில் இருந்து அந்த எபேசு பட்டணத்து ஊழியத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறான். கிபி 81ஆம் ஆண்டிலிருந்து கிபி 96ஆம் ஆண்டு வரை டொமிஷியன் என்கிற அரசன் ரோம சக்கரவர்த்தியாக வருகிறான். அதற்கு முன்னர் நீரோ இருந்தான். நீரோ அவனுடைய காலம் முடிந்து போகிறது. இந்த 81 முதல் 96ஆம் ஆண்டு வரை டொமிஷியன் என்கிற ரோமன் எம்பையர், அவனுடைய கட்டுப்பாட்டிலே தேசம் வருகிறது. அவனுடைய நாட்களிலும் சபைக்கு துன்புறுத்தல்கள் அதிகமாகிறது. அப்படி இருக்கும்போது அவன் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான். என்ன கட்டளை? இதுவரை இருந்தவர்கள் எல்லாம் சபையை நேரடியாக துன்பப்படுத்தினார்கள். ஆனால் டொமிஷியன் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான். நான் தேசத்திலே ஒரு நாளை நியமிப்பேன். அந்த குறிப்பிட்ட நாளிலே ரோம சக்கரவர்த்தியாகிய டொமிஷியனே தெய்வம் என்று சொல்லி எல்லாரும் அங்கீகரிக்க வேண்டும், என்னை வணங்க வேண்டும் என்று ஒரு நாளை நியமிக்கிறான். ஆனால் தேவனுக்காக வைராக்கியமாக செயல்பட்ட தேவ பிள்ளைகள் பலர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது நிமித்தம் பலர் துன்பப்படுத்தப்பட்டார்கள், பலர் நிந்திக்கப்பட்டார்கள், பலர் கொலை செய்யப்பட்டார்கள், பலர் நாடு கடத்தப்பட்டார்கள். ஆங்காங்கே தேவ பிள்ளைகள் சிதறடிக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலே இந்த யோவான் என்கிற அப்போஸ்தலன் எபேசு பட்டணத்திலே ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறவன், கவனித்துக் கொண்டிருக்கிறவன், அவனும் சொல்லுகிறான், எனக்காக மரித்து உயிர்த்து பரமேறி சென்ற அந்த தேவாதி தேவன் ஒருவரை தவிர வேறு யாரையும் தெய்வமாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி துணிந்து நின்ற அந்த வயதான யோவான் பத்மு என்கிற தீவிற்கு நாடு கடத்தப்படுகிறான். நல்ல கவனிங்க. அந்த எபேசு பட்டணம் உங்க பின்னாடி பைபிள்ல இருக்கிற மேப்ல பாத்தீங்கன்னா அது கடற்கரை ஓரத்தில் இருக்கும். அது ஒரு துறைமுக பட்டணம் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் வியாபாரத்திலும் வளத்திலும் செலுத்திருந்த ஒரு பட்டணம். அந்த எபேசு பட்டணத்திற்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி உண்டு. அந்த எபேசு பட்டணத்தில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அதிக நாட்கள் தங்கி இருந்து ஊழியம் செய்தார். 3 ஆண்டுகள். வேற எந்த இடத்துலையும் அவர் அவ்வளவு நாள் இல்லை. பவுலுடைய நாட்களுக்கு பின்னர் பவுலால் உடன் ஊழியன் அல்லது விசுவாசத்தில் என்னுடைய உத்தம குமாரன் என்று அழைக்கப்பட்ட தீமோத்தேயு நெடுநாட்கள் அங்கே இருந்து ஊழியம் செய்தான். யோவான் அப்போஸ்தலன் ஊழியம் செய்தான். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அங்கே ஊழியம் செய்திருக்கிறார்கள். அப்பல்லோ என்பவன் அங்கே ஊழியம் செய்திருந்தான். இன்னொரு காரியம், இயேசுவின் தாயாகிய மரியாளும் கடைசி வரை அந்த எபேசு பட்டணத்தில் இருந்துதான் தன்னுடைய காலத்தை முடித்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அந்த காலத்திலே அந்த ரோம அரசாங்கம் ஒரு முறையை பின்பற்றினது. யாரெல்லாம் அரசியல் கைதியாக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் ரோம அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிற்கு விரோதமாக செயல்படுகிறார்களோ அவர்களை எல்லாம் ஒன்று கொன்று விடுவார்கள். அல்லது முக்கியமான ஆட்களாக இருந்தால் இந்த பத்மு என்கிற தீவிற்கு நாடு கடத்துவார்கள். அந்த எபேசு பட்டணத்திலிருந்து கடற்கரைக்குள்ளாக 60 மைல் தொலைவில் இருந்த ஒரு சின்ன தீவு இந்த பத்மு தீவு. பட்மஸ் ஐலண்ட் என்று இங்கிலீஷ்ல போட்டிருக்கும். அந்த தீவிலே இருந்தது எல்லாம் வெறும் கற்பாங்கான இடம், கற்பாறைகள். வெறும் 8 மைல் நீளம் 4 மைல் அகலம் கொண்ட ஒரு சின்ன தீவு. மரங்கள் கிடையாது, வெறும் பாறைகள் தான். ஏன் அங்கே நாடு கடத்துவார்கள்?
ரோம அரசாங்கத்திற்கு அவர்கள் கட்ட வேண்டிய அரண்மனைக்கு தேவையான பளிங்கு கற்களை அந்த பத்மு தீவிலிருந்து அந்த கைதிகள் மூலமாகவே வெட்டி தேசத்திற்கு கொண்டு வந்து தங்களுடைய ராஜ்யத்தை மேலும் மேலும் மேன்மைப்படுத்துவதற்கு இந்த கைதிகளை ரோம அரசாங்கம் பயன்படுத்தியது. இன்றைக்கு அதே பத்மு தீவிலே வயதான யோவான் கொண்டு போய் ஒரு நாயை போல வீசப்பட்டிருக்கிறான். அவனுக்கு அங்கே கேட்ட சத்தம் எல்லாம், பெரும்பாலும் கேட்ட சத்தம் ரெண்டு சத்தம். ஒன்று, மற்ற கைதிகள் அந்த பளிங்கு கற்களை உடைக்கிற சத்தம். இன்னொன்று, ரோம போர் சேவகர்கள் ரோந்து வருகிற குதிரைகளுடைய சத்தம். அதை தாண்டி கடற்கரை ஓரத்திலே வருகிற கடல் அலையின் சத்தம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசுவின் அன்பின் சீஷன் என்று அழைக்கப்பட்டவன், அவரோடு கூட மார்பில் சாய்ந்திருந்தவன், எல்லா சீஷர்களும் விட்டு ஓடி போனாலும் இயேசுவோடு கடைசி வரை சிலுவை மட்டும் தைரியமாக பின்தொடர்ந்த ஒரு மனிதன், இயேசுவின் தாயையே தன்னுடைய பொறுப்பில் வைத்து பராமரிக்கிற ஒரு பெரிய காரியத்தை, பெரிய பொறுப்பை இயேசுவிடத்திலிருந்தே பெற்றிருந்த ஒரு மனிதன், நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு ஏன் இப்படி நடந்தது, நான் என்ன தவறு செய்தேன், ஆண்டவருக்காக வைராக்கியமாகத்தானே இருந்தேன், இப்படி ஒருபோதும் ஒரு சூழ்நிலையிலும் முறுமுறுத்ததாக நீங்கள் வேதத்திலே பார்க்க முடியாது. அதுதான் தேவாதி தேவ பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிற அந்த உறுதி. அல்லேலூயா. ஆனால் அவனுக்குள்ளாக 1000 கேள்விகள் இருந்திருக்கும். ஆண்டவரே, எதற்காக என்னை உயிரோடே வைத்திருக்கிறீர்? எத்தனையோ பேர் மரித்து போனார்களே, இந்த ரோம அரசாங்கத்தினால் எல்லா அப்போஸ்தலர்களுமே மரித்து போனார்களே, என்னை மாத்திரம் ஏன் நீர் உயிரோடே வைத்திருக்கிறீர் என்கிறதான பல கேள்விகள். என்னுடைய வாழ்க்கை இப்படியே இந்த பத்மு தீவிலே முடிந்து விடுமோ? இப்படியே நான் இந்த பளிங்கு கற்களை வெட்டி என்னுடைய வாழ்க்கை இங்கே முடிய போகிறதோ? இந்த ரோம அரசாங்கம் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தருகிற இந்த ரொட்டி துண்டை சாப்பிட்டே என்னுடைய வாழ்க்கையை இங்கே முடித்துவிட போகிறேனோ? என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற நோக்கம்தான் என்ன? இந்த சபைகளை யார் பாதுகாப்பது என்று சொல்லி 1000 கேள்விகளோடு ஒரு நாள் உட்கார்ந்திருக்கும் போது அந்த மனிதனுக்கு பின்னாலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆவது அதிகாரம் 10வது 11வது வசனம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஓமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலே எல்லாமே முடிந்து போனது, இதற்கு மேல் என் வாழ்க்கையிலே எந்த விதமான வழியும் தென்படவில்லை, இதற்கு மேல் நான் எழும்பி நிற்பதற்கு எந்த வாய்ப்புகளும் இல்லை, எந்த சூழ்நிலைகளும் இல்லை, எல்லாமே எனக்கு இருளாகவே காணப்படுகிறது என்று சொல்லி எல்லாம் முடிந்து விட்டது என்கிற நிலையிலே நீ வந்திருக்கிறாயோ? இன்றைக்கு தேவாதி தேவன் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், எல்லாமே முடிந்தது என்று நீ நினைக்கலாம். ஆனால் அது முடிவல்ல, அதுவே ஒரு புதிய தொடக்கமாக மாறும். அதை தேவாதி தேவன் யோவானுடைய வாழ்க்கையிலே செய்தார், உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்து காட்டுவார். யோவானே, நீ எல்லாம் முடிந்தது என்று நினைக்காதே. நான் சொல்லுகிறேன், நான் அல்பா ஓமேகா, முந்தினவர் பிந்தினவர். எனக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. Nobody can define a beginning and an end for me. எனக்கு ஒரு முடிவை எழுதுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. என்னுடைய பிள்ளையாயிருக்கிற யாருக்கும் யாரும் முடிவை எழுத முடியாது. ஹல்லேலூயா. அதே சத்தம் அவனுக்கு கேட்கிறது. ஒரு காலத்திலே இயேசுவை ஒரு சாதாரண மனிதனாக அவன் பார்த்திருந்தான். சிலுவையிலே தொங்கின இயேசுவை எந்த உதவியும் இல்லாதவராக, நிர்கதியான நிலைமையிலே எல்லாராலும் கைவிடப்பட்டவராக தொங்கின இயேசுவை அவன் பார்த்திருக்கிறான். அவரோடு கூட அருகிலே உட்கார்ந்து அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்ட அனுபவங்கள் அவனுக்கு இருக்கிறது.
ஆனால் இன்றைக்கு அவன் பார்க்கிறான், எல்லாமே வித்தியாசமாய் இருக்கிறது. அப்பொழுது 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகள், 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். ஹல்லேலூயா. மரித்த தெய்வமாக அவன் பார்க்கவில்லை, சிலுவையில் தொங்குகிறவராக பார்க்கவில்லை. அந்த காட்சி அவன் தொடர்ந்து விவரிக்கும் போது அதை நம்ம இமேஜின் பண்றதுக்கு பயங்கரமா இருக்குது. அப்பேற்பட்ட மனுஷகுமாரனுடைய சத்தம். ரோம அரசாங்கம் நினைத்தது, யோவான் அப்போஸ்தலனை கொண்டு போய் நாம் பத்மு தீவிலே போட்டு விட்டோம், இதோடு கதை முடிந்தது என்று நினைத்திருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யோவானே, நான் அல்பாவும் நான் ஒமேகாவுமாய் இருக்கிறேன். நானே முந்தினவர், நானே பிந்தினவருமாய் இருக்கிறேன். Nobody can set an end date for me. Hallelujah. ஆமா, நம்முடைய தேவாதி தேவனுக்கும் எண்டு கிடையாது, அவரால் உருவாக்கப்பட்ட இந்த சபைக்கும் எண்டே கிடையாது. ஹல்லேலூயா. கடைசியா அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம், அதுதான் எண்டு. அதற்கு பிறகு கூட ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவன் என்ற ஒன்றை வாக்கு பண்ணி இருக்கிறார். யுகமுகமாக அவரை பார்க்க போகிறோம், யுக யுகமாக ஆளுகை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. ஆனா அதுவல்ல விசேஷம். அந்த யோவானுடைய மனதில் என்ன இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது, எத்தனை ஏக்கங்கள் இருந்தது என்று நமக்கு தெரியாது. ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு யோவானோட பல காரியங்கள் அவர் பேசுகிறார். பேசிட்டு அவர் சொல்லும்போது, நான் சொல்லுகிறவைகளை நீ எழுது என்று சொல்லி மனுஷகுமாரன் சொல்லுகிறார். முழு வேதத்திலும் புதிய ஏற்பாட்டில் பெரும்பாலானவைகள் கடிதங்கள். ரோமர் நிருபத்திலிருந்து நீங்க வாசிக்கும் போது எல்லாமே என்னதான்? கடிதங்கள் தான். யூதா வரைக்கும் ஃபுல்லாவே லெட்டர்ஸ் தான். பேதுரு எழுதின கடிதங்கள் இருக்கிறது, பவுல் எழுதினது இருக்கிறது, அப்புறம் யாரு, யோவான் எழுதின கடிதங்கள் இருக்கிறது. ஆனா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 2ஆம் அதிகாரமும் 3ஆம் அதிகாரமும் கடிதங்கள் தான். அதை எழுதினது இயேசு கிறிஸ்து சொல்ல சொல்ல யோவான் தன் கைப்பட எழுதினவைகள். ஹல்லேலூயா. இதற்கு முன்னர் எல்லாம் தேவாதி தேவன் மனிதர்கள் மூலமாக சொல்லி அவர் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்ததினாலே எழுதப்பட்ட கடிதங்கள். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவே நேரடியாக யோவானிடத்தில் நான் சொல்லுகிறவைகளை நீ சபைகளுக்கு எழுது என்று சொல்லி, அன்றைக்கு இருந்த ஏசியா மைனர் என்று சொல்லப்படுகிற, இன்றைக்கு இருக்கிற துருக்கி என்ற அந்த பகுதியில் இருந்த ஒரு 7 முக்கியமான பட்டணங்களில் இருந்த சபைகளுக்கு ஆண்டவர் முக்கியமாக சொல்ல வேண்டிய காரியங்களைத்தான் எழுதியிருப்பதை அந்த 2ஆவது அதிகாரம் 3ஆவது அதிகாரத்திலும் நீங்கள் பார்க்கலாம். அப்படி எழுதியிருக்கிற அந்த 7 சபைக்கான செய்தியிலே முதலாவது காட்டப்பட்டிருக்கிற சபை இந்த எபேசு சபை. நல்லா கவனிங்க. அந்த எபேசு சபையை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த 7 சபையிலுமே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காமனான விஷயம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. என்னது? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. இன்னொரு காமனான விஷயம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். யாருக்கு சொல்லுகிறதை? சபைக்கு சொல்லுகிறது, உலகத்துக்கு கிடையாது. வேதத்தை படிக்கும்போது எல்லாமே உலகத்தை மைண்டில் வச்சு படிக்கக்கூடாது, நமக்கு தான் சொல்றாருன்னு மைண்டில் வச்சு படிக்கணும். இப்போ ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். பக்கத்தில் இருக்கவங்க மூஞ்ச பாருங்க, காது இருக்கா? கையை பிடிங்க. பரவாயில்ல, காது இருந்துச்சுன்னா கையை பிடிச்சிருங்க, பிடிச்சி சொல்லுங்க. காது இருந்துச்சுன்னா இன்னைக்கு சொல்றத கேளுங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் காது இருக்கு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நம்ம பார்த்தோம், ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன், நானே முந்தினவர் நானே பிந்தினவரா இருக்கிறேன். நான் ஸ்தாபித்த சபையை யாரும் அழித்து விட முடியாது. ஆனா ஒன்று, நாம் அதை அழித்து விட முடியும்.
வெளியிலிருந்து வருகிற யாரும் அழித்து விட முடியாது. ஆனால் ஆண்டவர் உருவாக்கின சபையை, அதன் நோக்கத்தை தேவ பிள்ளைகளாகிய நாமே அழித்து விட முடியும். சேட் ட்ரூத். பவுல் எழுதின அவருடைய நிருபங்கள் எல்லாவற்றிலும் நீங்க பார்க்கும்போது அவர் பெரிதாக வெளியிலிருந்து வந்த பிரச்சனைகளை குறித்து எழுதாமல், அவருடைய நிருபங்களில் எல்லாம் அவர் அட்ரஸ் பண்ண பிரச்சனை எது தெரியுமா? சபைக்கு உள்ளிருந்து வந்த பிரச்சனைகளே. அதனாலதான் இந்த எபேசு சபைக்கு என்று அவர் எழுதும்போது அவர் பல காரியங்களை பட்டியலிட்டு எழுதுகிறார். அவர் சொல்லும்போது அந்த 4வது வசனத்திலே, எபேசு சபையே, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அதே கேள்வியோடு கூடத்தான் தேவாதி தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே, என் மத்தியிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆராதனையின் வேளையிலேயே அதே கேள்விகள் வெளிப்பட்டதை என்னுடைய ஆவியிலே உணர்ந்தேன். தேவாதி தேவன் இந்த வார்த்தைகளை நேற்று சாயங்காலம் தந்தபோது தேவ சபையை அவர் நேசிக்கிறார். மீண்டும் சபை ஆதி நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை ரொம்ப நேசிக்கிறார். நேசிக்கிறதுனால தான் அவர் சொல்றார். இல்லைன்னா அவர் பாட்டுக்கு விட்டுட்டு போயிடலாம். மனிதர்கள் என்ன செய்வோம்? ஆதி அன்பை இழந்து போன உறவினர்கள், நண்பர்கள், சகோதரர்கள், ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க ஏதோ ஒன்று செஞ்சுட்டாங்கன்னா நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணிடுவோம்? சைலண்டா ஒதுங்கி போயிடுவோம். ஆனால் நம்முடைய தேவன் அப்படி கிடையாது. அவர் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். 3 முறை மறிதளித்த பேதுருவையே இயேசு மீண்டும் காட்சி கொடுத்ததுக்கு அப்புறமும் அவன் யோவான் 21 அதிகாரத்தில் மீன் பிடிக்க போவோன்னு எல்லாரையும் கூட்டிட்டு போய் மீன் பிடிக்க நிற்கிறான். அங்கேயும் இயேசு வந்து கேட்கிறார், பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குதா? அதை கேட்டுட்டு பேதுருவை கூப்பிட்டு தான் கேட்கிறாரு, நீ என் மேல் அன்பாய் இருக்கிறாயா? ஆம் ஆண்டவரே என்றாரு. 2வது தடவையும் கேட்கிறாரு, உமக்கு தெரியும் அப்படின்ட்டார். கடைசியா 3வது தடவை ஆண்டவருக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு ஆதி அன்புல இருக்கிறோம். ஆனா என்ன தெரியுமா, ஆண்டவர் அதோட நிறுத்தல. 5ஆம் வசனத்துல, நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி. மனம் திரும்புறதுன்ற வார்த்தையெல்லாம் நம்ம யாருக்கு சொல்லுவோம்? உலக பிரகாரமான மனிதர்களுக்கு தான் சொல்லுவோம். ரட்சிக்கப்படாத தேவ பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லுவோம்? நீ மனம் திரும்பு, மனம் திரும்புன்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் இங்க ஒரு சபையை பார்த்தே சொல்லுகிறார், நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி. எபேசு சபையை ஆரம்பிச்சது யாரு? யார் எபேசு சபையை ஆரம்பிச்சது? சொல்லுங்க. பவுல். தைரியமா சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுலினால் ஆரம்பித்த சபை. ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா போன்ற அற்புதமான குடும்பம் தங்கி ஊழியம் செய்த சபை. தீமோத்தேயு நடத்தின சபை. இன்னும் சொல்ல போனா பத்மதீவுக்கு வருவதற்கு முன்னதாக யோவான் அங்கிருந்து ஊழியம் செய்த சபை. அந்த சபையை பார்த்தே ஆண்டவர் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், நீ மனம் திரும்பணும்னு சொல்லுவாருன்னா நீங்களும் நானும் ஏமாத்திரம். அதனால யாரு தொடங்கினா, யார் ஆரம்பிச்சா பெரிய தேவ மனிதர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கடைசி வரை ஆண்டவர் தந்திருந்த அந்த அழைப்பிலே நிற்காமல் போவோமானால் அவருடைய அன்பை விட்டு பின்வாங்கி நம்மை இழுத்து விடுவதற்கு பலவிதமான காரியங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறது. அதையெல்லாம் அறிந்து கவனமாக இல்லாமல் நாம் கோட்டை விடுவோமானால் எப்பேற்பட்ட, நம்ம ஊர் பாஷையில் சொல்லணும்னா எப்பேற்பட்ட கொம்பனால் ஆரம்பிக்கப்பட்ட சபையா இருந்தாலும் அதுவும் அந்த சபை மக்கள் சரியாக தேவ வசனத்தில் நிலைத்திருக்காமல் போவார்களானால் எல்லாம் நடக்கும். ஆராதனைலாம் அற்புதமா நடக்கும். ஆனா ஆண்டவர் பார்ப்பார், நீ ஆதி அன்பை விட்டுட்டியா, அதுல நிக்கிறியான்னு தான் பார்ப்பார். சரி, இந்த எபேசு சபையை நீங்க, இந்த சபை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அதெல்லாம் சொன்னா எனக்கு நேரம் பத்தாது. ஆமா, வெள்ளிக்கிழமை உங்க பாஸ்டர் ஒரு டைம் சொன்னாரு, இப்ப சுஜி ஒரு டைம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்பதை தயவாக தெரிவித்துக் கொள்கிறேன்.
வேற வழி கிடையாது. எனக்கு என்ன தண்டனை கொடுத்துருவீங்க? மிஞ்சி போனால் முறுமுறுப்பீங்க, டைமை பார்ப்பீங்க, அவ்வளோதானே செய்ய முடியும். பார்த்துக்கோங்க, பரவாயில்ல, சீக்கிரம் முடிக்க ட்ரை பண்ணுறேன். அந்த எபேசு சபை எப்படி உருவானது அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கணும். சரியா? அதெல்லாம் காமிச்சுன்னா இப்போ அதுவே நேரம் போயிடும். ஆண்டவர் அற்புதமாக பவுல் மூலமாக எபேசு என்கிற பட்டணத்தில் மிக நேர்த்தியாக உருவாக்கப்பட்ட ஒரு சபை. அதை நான் ஏற்கனவே சொன்னேன். பவுல் தன்னுடைய ஊழியத்தில் அதிகமான நாட்கள் தங்கி இருந்து ஊழியம் செய்தது இந்த பட்டணத்தில் தான். அப்படி அவர் உருவாக்கி அந்த சபையை நன்றாக வளர்த்த பின்பு அங்கே பொறுப்பான மற்ற சகோதரர்களிடத்திலே அந்த சபையை கொடுத்து விட்டு அவர் பல பகுதிகளுக்கு சென்று விடுகிறார். அப்படி அவர் பிரயாணப்பட்ட விவரங்களை 20வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்படி அவர் 20வது அதிகாரத்திலே மக்கதோனியாவிற்கு போகிறார். பின்னர் அதற்கு பின்னர் த்ரோவா என்கிற பட்டணத்திற்கு வருகிறார். அந்த த்ரோவா பட்டணத்தில் தான் 3வது மாடியிலிருந்து ஒருத்தன் கீழே விழுந்து செத்து போனான். அவனை உயிரோடு எழுப்புகிறார். இதற்கு பின்னர் அவர் பல பகுதிகளுக்கு போகிறார். அப்புறம் ஆசோ பட்டணங்கிற பட்டணத்துக்கு போகிறாரு. அப்புறம் ஆசோ பட்டணத்திலிருந்து எங்கெங்கேயோ போய் ஊரெல்லாம் சுற்றிட்டு மிலேத்து என்கிற பகுதிக்கு வருகிறார். என்ன பகுதிக்கு வருகிறார்? பேரை சொல்லுங்க பாப்போம். எந்த பகுதிக்கு வர்றார்? மிலேத்து. சரியா? இங்கிலீஷில் மிலேட்டஸ்ன்னு போட்டிருக்கோம். ஐலண்ட் கிடையாது, அது ஒரு சிட்டிக்குள்ளே இருந்த ஒரு பட்டணம். அது இந்த எபேசு பட்டணத்திலிருந்து ஒரு 30 மைல் தொலைவில் இருந்தது. அப்போ பவுல் பார்க்குறாரு, நம்ம ஆரம்பித்த இந்த எபேசு சபை எப்படி இருக்குதுன்னு தெரியல, நம்மளால் இப்போ அங்கே வரைக்கும் போக முடியாது. அதனால என்ன பண்ணுவோம், எபேசு சபையில் இருக்கிற மூப்பர்களை வர சொல்லுவோம். எபேசு சபையில் இருக்கிற மூப்பர்களை வர சொல்லி அவர்களுக்கு ஒரு சில ஆலோசனைகளை நாம் கொடுத்து விட்டு மற்ற பகுதிகளுக்கு கடந்து செல்லலாம் என்று சொல்லி அந்த எபேசு பகுதியில் இருந்த எபேசு சபையில் இருந்த மூப்பர்கள், ஊழியர்கள், இன்னும் முக்கியமான விசுவாசிகள் எல்லாம் வர சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி அவர்கள் வந்து அந்த சபை மக்களோடு, எபேசு சபை மக்களே, நான் ஆரம்பித்த சபையா இருந்தாலும் நீங்க அந்த சபையை பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் அவர் ஆலோசனையாக 17ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் வரை சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரை பவுல் பேசின வார்த்தைகள் எபேசு சபையின் மனிதர்களுக்காக பேசின வார்த்தைகள். அப்படி அவர் பேசிக்கொண்டே வரும்போது அவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஆலோசனையை நாம் கவனிப்போம். வாசிங்க பாப்போம். 29ஆம் வசனம். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். நல்ல கவனிங்க. பவுல் அந்த எபேசு சபை ஒருபோதும் தேவ அன்பை விட்டு விலகிவிடக் கூடாது என்பதிலே கரிசனை உள்ளவராய், இந்த சம்பவம் எபேசு வெளிப்படுத்தலே வாசிக்கிறோமே, அந்த சம்பவம் நடந்தது கிட்டத்தட்ட கிபி 90வது ஆண்டுகள், AD 90. ஆனா இந்த எபேசு சபை ஆரம்பிக்கப்பட்டது கிபி 50வது ஆண்டு. ஒரு 40 வருடத்திற்கு முன்னரே வெளிப்படுத்தல நடக்கிற சம்பவத்திற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னரே அந்த எபேசு சபைக்கு பவுல் சொல்லுகிற ஆலோசனைகளை கவனியுங்கள். நான் பேசுறதுனால ஏதோ இந்த ஒரு சர்ச்சுக்கு மட்டும் பேசுறேன்னு எடுத்துக்கூடாது. நான் முழு உலகத்திலும் இருக்கிற தேவனுடைய சபையுடைய நிலைமையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்பவே பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், எப்பா நான் போக போறேன், ஆனா நான் போன பின்பு என்ன செய்யுமா, மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். ஆனா உங்களில் இருந்தும் சிலர் எழும்புவார்கள். அதுதான் வேதனை. வெளியிலிருந்து வர்றது கிடையாது, அதை நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆனா உங்களில் இருந்தும் சிலர் எழும்பி, அதை எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம்? அவர்கள் உங்களை தேவனிடத்தில் சேர்க்க மாட்டார்கள். யாரிடத்தில் சேர்ப்பாங்க? தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளுவார்கள்.
அப்ப சபைக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் இருக்கிற ஒரு பெரிய டேஞ்சர் இந்த கடைசி காலத்துல இன்று வரை அது தொடர்கிறது. பலவிதமான போதகர்கள், கள்ள உபதேசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள் இன்றளவும் எழும்பி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவ ஜனங்களை தேவனிடத்திலே சேர்க்க வேண்டியவர்கள் அவர்கள் ஜனங்களை தங்களிடத்தில் இழுத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி இழுக்கிறாங்களாம்? மாறுபாடான போதனைகளின் மூலமாக. எபேசு சபைக்கு எச்சரிப்பு அன்றைக்கே கொடுக்கப்பட்டது. அந்த எச்சரிப்புக்கு எபேசு சபை கீழ்ப்படிஞ்சிச்சா இல்லையா? ஆமான்னு சொல்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இல்லைன்னு சொல்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, எதுக்கும் அல்லேலூயா போடாதவங்கன்னா நீங்க எல்லாருமே அல்லேலூயா போடணும். இப்ப வாசிங்க, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பாப்போம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களையும் தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லிக் கொள்ளுகிறதை சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும். போதும். இந்த முதல் வசனத்தை படிக்கும் போதே நமக்கு என்ன தோணுது? ஓகே, ஓரளவுக்கு பவுல் சொன்னதை கேட்டு நடந்திருக்கிறாங்கன்னு தோணுது. ஏன்னா அவர் தான் தெளிவா எழுதிட்டாரு. நீ என்ன பண்ண? பொறுமையா இருந்தா எல்லாம் எழுதிட்டு, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ கண்டறிந்ததையும். அப்போ அந்த சபை என்ன பண்ணிருக்கு? ஏதோ ஒரு சூழ்நிலையில இப்படி தவறான மனிதர்கள் எழும்பி சபையை கெடுக்கும் போது அவர்களை கண்டறிந்திருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன் அது யோவான் அப்போஸ்தலன் அங்க இருந்ததனால நடந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியையை உன் பிரயாசத்தை அதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய தேவன் எப்பவுமே நேரடியாக குறைய சொல்றவர் கிடையாது. ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டான்னு 4ஆம் வசனத்துல தான் சொல்றாரு. ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு? உன் கிரியையை அறிந்திருக்கிறேன், உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன், உன் பொறுமையை அறிந்திருக்கிறேன். மனிதர்கள் குற்றம் சாட்டுவதற்கும் ஆண்டவர் சொல்றதுக்கும் இதான் வித்தியாசம். நமக்குள்ள 1000 நன்மைகள் இருந்தாலும் ஒரே ஒரு குறை இருக்கும். மனிதர்கள் எல்லாம் அந்த ஒரு குறையை தான் சொல்லுவாங்க. எல்லாம் இருக்கலாம் ஆனாலும் பிரதர் அப்படின்னு வந்துருவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவரும் ஆனாலும்னு வருவாரு. ஆனா முன்னாடி எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு? நீ எவ்வளவுதான் விழுந்து போயிருந்தாலும், எவ்வளவுதான் நீ ஆதி அன்பை இழந்திருந்தாலும், சபையே நீ எவ்வளவுதான் என்னை விட்டு எங்கேயோ தூர போயிருந்தாலும், I still remember what you have done for the kingdom of God. Hallelujah. தேவனுடைய ராஜ்யத்திற்கும் தேவனுடைய சபைக்கும் நீ காட்டின பிரயாசத்தையும் கிரியையும் மறந்து போவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவேன்னு வேதம் சொல்லுது. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. அப்போ இந்த எபேசு சபை பவுல் சொன்ன இந்த ஆலோசனையில கொஞ்சம் மைண்ட்ல வச்சிருந்திருக்கு. ஏன்னா அங்க தீமோத்தேயு என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த தீமோத்தேயு 1 தீமோத்தேயு எழுதும் போது தீமோத்தேயு எபேசு பட்டணத்துல தான் இருக்கிறார். அப்போ 1 தீமோத்தேயு நீங்க வாசிக்கும் போதும் தீமோத்தேயு எபேசு பட்டணத்தில் இருக்கிறாரு. பவுல் எபேசு சபைக்கான ஆலோசனையை தான் வெகுவாக அங்கே எழுதுகிறார். தீமோத்தேயுக்கும் சில பர்சனல் ஆலோசனையை எழுதுகிறார். ஸோ இந்த பேக்ரவுண்ட்லாம் தெரிஞ்சு நீங்க படிச்சீங்கன்னா அதை நல்லா தியானிக்க முடியும். சரியா? சரி, இப்போ இவர் ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகிறார். மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும்பா, நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொன்னார். எபேசு சபை ஓரளவிற்கு அதிலே கவனமா இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சபை அதை ஒவ்வொரு நாளும் கோட்டை விட்டு கொண்டே இருக்கிறது. நம்ம நினைச்சுக்கிறோம் அவங்களும் பைபிள் தானே வச்சிருக்கிறாங்க, அவங்களும் பாட்டு தானே பாடுறாங்க, அவங்களும் வசனத்தை வச்சு தானே பாட்டு எழுதுறாங்க, 5 மில்லியன் லைக்ஸ் போதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்மளும் உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, கடைசியில் அந்த 4ஆம் வசனத்தில் போய் முடிஞ்சிடும் வாழ்க்கை.
ஆண்டவர் பாப்பாரு, நீ 1000 பாட்டு பாடலாம், 1000 பாடலாம், அவருக்கு கொடுத்துடலாம், இவருக்கு கொடுத்துடலாம், எல்லாம் பண்ணிடலாம். ஆனால் ஆண்டவர் கடைசியில் பாப்பாரு, நீ என்னை விட்டுட்டு யாரையோ பின்பற்றிட்டப்பா, மாறுபாடான உபதேசங்களை பின்பற்றி நீ எங்கேயோ போயிட்டு இருக்கிற. நம்முடைய தேவன் அவர் வைராக்கியம் உள்ளவர். நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே என்று கேட்கிறவர். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையையும் அவருடைய கற்பனைகளின் படி செய்யப்படாத எந்த ஒரு காரியத்தையும் நம்முடைய தேவன் அவர் வெறுக்கிறார். யோசிச்சு பாருங்க, எத்தனை மாறுபாடான உபதேசங்கள், எத்தனை கேலிக்குரிய நிலைமையில நாம் மாறிவிட்டோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ணுக்குட்டிகளை செஞ்சு அவர்கள் ஆடி பாடி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. மோசே மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது அங்கே 22, 23, 24 அந்த வசனத்தில் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்குறான் மோசே. ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தானாம். என்ன அர்த்தம்? தேவ ஜனங்களுக்கு உணர்வே இல்லாமல் போனது. தங்கள் பகைஞருக்குள்ளே அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். என்ன காரணம்? தேவன் தங்களை குறித்து வைத்திருந்த நோக்கத்தை மறந்து போனார்கள். சரி, இப்படி நான் பல காரியங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் நான் ஒரு சில காரியங்களை வேகமாக காண்பிக்க விரும்புகிறேன். அந்த எபேசு சபையில் நல்ல தலைவர்கள் இருந்தார்கள், அவர்களை நடத்துகிறவர்கள் இருந்தார்கள். ஆனாலும் ஏன் அந்த சபை அந்த ஆதி அன்பை இழக்கிற நிலைமைக்கு போனது? இன்னும் ஆண்டவர் தொடர்ந்து சொல்லும் போது அந்த 3ஆம் வசனத்திலலாம் சொல்றாரு, நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்ட. நீ எல்லாமே செஞ்ச. ஆனா கடைசியில என்ன ஆகி போச்சு? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பு இருக்குதான்னு பார்க்குறேன், இன்னைக்கு இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இவ்வளவு காரியங்கள்ல கரெக்டா இருந்த ஒரு சபையே ஆண்டவரால் வேதனைப்படுகிற அளவிற்கு நிலைமைக்கு மாறுமானால், அந்த சபையை பார்த்தே ஆண்டவர் நீ மனம் திரும்பலன்னா விளக்கு தண்டை நீக்கிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுவாரானால் நம்முடைய நிலைமெல்லாம் ஏமாத்தும். விளக்கு தண்டை என்ன? ஒரு குத்து விளக்குல என்ன இருக்கும்? ஒரு லேம்ப் ஸ்டாண்ட் இருக்கும், மேலே தான் இருக்கும். அந்த விளக்கு தண்டை எடுத்துட்டா அதோட கதை முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் அதான் சொல்றாரு, உன்னை நான் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடுவேன்றார். இப்போ யோசிச்சு பாருங்க, ஏன் அந்த சபை அந்த நிலைமைக்கு போனது? இந்த அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகத்திலே அந்த 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து அந்த கடைசி வரை வாசிக்கும் போது பவுல் தான் எப்படி தன்னுடைய ஊழியத்தை எபேசு பட்டணத்திலே செய்தேன் என்பதை அவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். பவுல் இன்னும் சொல்லும் போது நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாகி என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் ஒரு சபை இயேசுவின் மாடலை பின்பற்றணும். ரெண்டாவது ஒரு பெஸ்ட் மாடல் இருக்குன்னா பால்ஸ் மாடல் மினிஸ்ட்ரியை பின்பற்றணும். எந்த ஒரு தேவ மனிதனும் தைரியமாக சொல்லலை என்னை பின்பற்றுங்கள்னு சொல்லி. ஆனால் பவுல் சொல்றார், நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாகி அப்படின்னு எழுதுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பவுல் ஏதோ பிரசங்கம் மட்டும் பண்ணிட்டு போல, அவர் பண்ணின பிரசங்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் வாழ்ந்து காண்பித்த ஒரு தேவ மனிதன். அதனால தான் அவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு இடங்களிலும் வந்து சொல்லும்போது தான் எப்படி செயல்பட்டேன், தான் எப்படி தேவனுக்குள்ளாக நடந்து கொண்டேன், தான் எப்படி ஊழியத்தை செய்தேன் என்று சொல்லி ஒவ்வொரு இடங்களிலும் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்தே காண்பிப்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ வாசிங்க பாப்பா, அந்த 19ஆம் வசனத்தில் 18ஆம் வசனத்தில் அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்தபோது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி, அதாவது எபேசு பட்டணத்துக்கு வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்ன விதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர் பல காரியங்களை சொல்லுகிறார். அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவோமானால் ஒருபோதும் அந்த ஆதி அன்பிலிருந்து நாம் விலகிவிட மாட்டோம். அதில் சொல்றதுக்கு எனக்கு 10 காரியம் இருக்கு, எவ்வளோ சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. சரியா? அப்ப அவர் பவுல் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க, 19ஆம் வசனம். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். ஹல்லேலூயா. யார் தெரியுமா சொல்றா அந்த வார்த்தையை?
பெரிய தேவ மனிதனாகிய பவுல் சொல்லுகிறார். எப்படி ஊழியம் செஞ்சாராம் அவர் எபேசு பட்டணத்தில்? வெகு மனத்தாழ்மையோடு. யார் தெரியுமா அந்த தேவ மனிதன்? யாரோ ஒரு சாதாரண என்னைய மாதிரி வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போற ஆள் கிடையாது. அந்த அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, அங்க திரனு என்கிற மனிதனுடைய ஒரு ஸ்கூல்ல இருந்து தான் அவர் 2 வருஷம் ஊழியம் செய்கிறார். அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பவுலின் மூலமாக தேவன் பலத்த அற்புதங்களை செய்தாராம். வாசிக்கலாமா அந்த வசனத்தை? பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். 12ஆம் வசனம், அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, கொள்ளாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. நல்லா கவனிங்க. யார் தெரியுமா? இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆண்டவர் பலத்த அற்புதங்களை செய்தார். வியாதியஸ்தர்கள் நேரா வந்து ஜோம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இவருடைய பெல்ட்டையும் அவருடைய கர்ச்சிஃபையும் கொண்டு போய் வியாதியஸ்தர்கள் மேல போட்டாங்களாம், அவர்கள் சுகமடைந்தார்களாம். ஏன் கர்ச்சிப் இருக்கு, இதை ஒரு 4 நாள் நான் தொடச்சிட்டு யார்கிட்டயா கொடுத்தா நீங்க வாங்குவீங்களா? சொல்லுங்க. எங்க அண்ணன் பொண்ணு வந்திருக்காங்க என் கூட, சித்தப்பா சித்தப்பான்னு சுற்றுவாங்க. என் கர்ச்சிப்பை நான் ஒரு 4 நாள் மூஞ்செல்லாம் தொடச்சிட்டு அவள்கிட்ட கொடுத்த நான் வாங்குவாளா? ஐயே அப்படின்னு தூக்கி போட்டுருவாங்க. அப்படித்தானே? எங்கள் வீட்டம்மாட்ட கொடுத்தாலே அதை கொண்டு ஓரமாக அழுக்கில் போடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் பவுலுடைய அங்கே உருமால்னு போட்டிருக்கு, அது ஹேண்ட் கர்ச்சிஃப்னு சொல்லப்படுது. பெல்ட் இதெல்லாம் கொண்டு போய் போட்டாங்களாம், அதன் மூலமாக வியாதியஸ்தர்கள் சுகமானார்களாம். அப்பேற்பட்ட வல்லமையாக ஊழியம் செய்த சுகமளிக்கும் வரம் பெற்ற தீர்க்கதரிசியாகிய சபைகளை நிரூபிய தேவ மனிதன் சொல்லுகிறார், நான் வெகு மனத்தாழ்மையோடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையிலேயே பெருமையோட ஊழியம் செய்யணும்னா அதுக்கு தகுதியான ஒரே ஆள் யார் தான்? சொல்லுங்க, யார் தான்? பவுல் தான். ஆனா அப்பேற்பட்ட தேவ மனிதனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கவனிங்க. நான் வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும். யூதருடைய தீமையான பலவிதமான யோசனைகள் அங்கே நடந்தது, பலவிதமான காரியங்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்பினது. ஆனால் அதன் மத்தியிலும் நான் ஒருபோதும் மனத்தாழ்மையை இழக்கல என்று பவுல் சொல்லுகிறார். என்றைக்கு ஒரு தேவ பிள்ளையாக மாறின நாட்களிலிருந்து நமக்குள்ள காணப்பட வேண்டிய ஒரு காரியம் தாழ்மை கிடையாது. என்ன தாழ்மை? மனத்தாழ்மை. தாழ்மையா இருக்கிற மாதிரி வெளியில காமிச்சிடலாம், ஆனா உள்ளத்துல தாழ்மை இருக்கிறதா என்பதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் அவசியம், ஒவ்வொரு தேவ ஊழியருக்கும் அவசியம். புதுசாக ரட்சிக்கப்பட்டாலும் சரி, 30 வருஷம் ஊழியராக இருந்தாலும் சரி, அந்த ஆண்டவர் எதிர்பார்க்கிற மன தாழ்மை இருக்குமானால் அந்த சபை, அந்த தேவ பிள்ளை ஆதி அன்பிலே கடைசி வரை நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. அதனாலதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய சீஷர்களுக்குள்ளேயே அது காணாமல் போயிடுச்சு. ஆண்டவர்கிட்டே வந்து கேட்குறாங்க, உங்களில் யார் பெரியவனா இருப்பா? நான் இந்த பக்கம் இருக்கணும், நீ இந்த பக்கம் இருக்கணும், நான் உங்க தலைமையில இருக்கணும். சீஷர்களுக்குள்ளே அதுதான் இருந்துச்சு. பார்த்தார் ஆண்டவர், இவங்களை திருத்தவே முடியாதான்ட்டு எல்லாரையும் உட்கார வச்சு லைனா காலை கழுவ ஆரம்பிச்சிட்டார். காலை கழுவுறதுல இன்னைக்கு காலை கழுவுங்கன்னு சொல்லலை, அதன் மூலமாக ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். எப்பா, நான் ஊழியம் கொல்ல வரல, எதுக்கு வந்தேன்? ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன். யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, அவர் தந்திருக்கிற ஆதி அன்பின் நிலைமையிலிருந்து நாம் விழுந்து போகக்கூடாதானால் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறும்போது புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களேன்னு பவுல் எழுதுறார் எபேசியர்ல. இப்ப தரித்து கொண்டனா அவருடைய அச்சு அடையாளங்கள், அவருடைய குணாதிசயங்கள் வரலன்னா அதுல என்ன யூஸ்? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட்? சொல்றார் பவுல், எப்பா இவ்வளோ பெரிய அற்புதங்கள்லாம் நடந்தாலும் அங்க என்ன இது இல்லை, பிரச்சனைலாம் இல்லாமல் இல்லை. யூதர்களால் பெரும் தீமை வந்தது, ரோமர்களால் பெரும் தீமை வந்தது. அங்கே நடந்த கலகத்தில் நீங்கள் வாசிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதன் மத்தியிலும் நான் வெகு மனத்தாழ்மையாக வாழ்ந்து காண்பித்திருக்கிறேன்ப்பா, நீங்களும் அதையே செய்யுங்க, அப்பொழுது ஆதி அன்பில் நிலைத்திருப்பீங்க. ஆனால் இந்த எபேசு சபை அதை செய்ததா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஐ திங்க் தே லாஸ்ட் இட் சம்வேர். ஏன்னா இது நடந்து 40 வருடம் கழித்து
இயேசுவே நேரடியாக சொல்லுகிறார், they lost their first love. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 40 வருஷம்ன்றது ஒரு சந்ததி. இப்போ 40 வருஷம் இந்த பவுல் இந்த வார்த்தைகளை சொன்னதுலேருந்து 40 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இப்போ இருந்த பிரபுக்கள், இந்த மூப்பர்கள் எல்லாம் வயசானவங்கள் ஆயிட்டாங்க. அடுத்த ஜெனரேஷன் வந்துருச்சு. அடுத்த ஜெனரேஷனுக்குள்ளேயும் அதே ஆதி அன்பையும் அதே மனத்தாழ்மையையும் தேவன் கற்றுத்தந்திருந்த அதே காரியங்களையும் ஒரு சபை கடத்த தவறுமானால், ஒரு பெற்றோர் கடத்த தவறுவார்களானால் குற்றம் நம்மேல் சுமரும் என்பதை வேதம் காண்பிக்கிறது, நான் காண்பிக்கல. We have to be very very careful. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வருகிற தலைமுறைக்கு என்பது கவனம். ஆண்டவர் அதனால தான் தலைமுறைக்கும் அவர் தேவன். அந்த சந்ததியில பவுலுடைய வார்த்தைகளை நேரா கேட்டவங்க வந்திருப்பாங்க. நியாயாதிபதிகள் 1 அதிகாரம் 2 அதிகாரம் 3 அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க போட்டிருக்கிறது, யோசுவாவின் நாட்கள் வரை அவனுடைய வயதுக்கொத்த பிரபுக்கள் இருந்தவரை தேசம் நல்லா இருந்துச்சு, ஆனா அதற்கு பின்பு தேவனை அறியாத வேறொரு சந்ததி எழும்புச்சின்னு வாசிக்கிறோம். இப்போ யோசிச்சு பாருங்க என்ன நடந்துச்சு இந்த எபேசு சபையில. நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தது, ஆனால் அந்த சபை அடுத்து வருகிற சந்ததியையும் அதே வேகத்தோடு அதே அன்போடு அதே தாழ்மையோடு உருவாக்க தவறிவிட்டது என்று நான் யோசிக்கிறேன். பவுல் நிறைய காரியங்கள் அங்க காண்பிக்கிறாரு. இப்போ ஒரு தேவ பிள்ளை ஆதி அன்புல இருக்கணும்னா மன தாழ்மையை ஒருபோதும் விட்டுறக்கூடாது, எந்த நேரத்திலும். சமீபத்தில் ஒரு பிரதர் தற்செயலாக அவரை சந்திக்க வேண்டிய வந்துச்சு. அப்போ அவர் வந்து, என்ன பிரதர் நீங்கள் இப்போ எங்கள் சர்ச்சுக்கெலாம் வர்றதில்லை அப்படின்னார். வர்றதில்லைன்னா அவர் கூப்பிட்டார் 2-3 தடவை, நான் போகல, ஒரு சில காரணங்களுக்காக போகல. ஏன்னா அங்கே நடக்கிற நிறைய காரியங்கள் வேதத்துக்கு புறம்பாக இருக்கிறதுனால அங்கே வந்து நான் எப்படி நிற்கிறது அப்படின்னு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த பிரதர் வந்து ஏன் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவராகவே அங்கே நடக்கிற சில காரியங்களை சொல்லி கொண்டிருந்தார். எனக்கு இதெல்லாம் கேட்குறதுல விருப்பம் இல்லை, எனக்கு தெரியுமே, தெரிஞ்சுதானே நான் போகாமல் இருக்கேன். அப்போ அவர் ஒரு காரியம் சொன்னார், பிரதர் இந்த மரத்தடியில் வச்சு 4 பேரோட ஆரம்பித்தோம் பிரதர் இந்த சர்ச்சை, நாங்கள் அப்போ இருந்தோம் கூட. இன்னைக்கு ஆனால் உண்மையிலே ஆண்டவர் நல்ல கிரியை செய்தார், நல்ல கிருபைகளை கொடுத்தார். ஆனால் இன்னைக்கு பெரிய ஆளான உடனே அவர் வந்து சர்ச்சுக்கே நேரத்துக்கு வர்றதில்லை பிரதர். கரெக்டாக அங்கே ஒரு மீட்டிங் போட்டால் எல்லாரும் கீழே வந்து 10 பேர் நிற்கணும் அவரை வரவேற்கிறதுக்கு. அவர் கடைசி நேரத்தில் தான் காரில் உள்ளே வருவார். காரில் உள்ளே வரும்போது அவர் கண்ணாடி இப்படி திறப்பார், உடனே எல்லாரும் பார்த்து வணக்கம் வைக்கணும், அவருக்கு பூச்செண்டு கொடுக்கணும். எங்கே போச்சு மனத்தாழ்மை? ஊழியர்களே இப்படி மாதிரியா இல்லாமல் போனால் எப்படி அவர்கள் சபைகளை நடத்துவார்கள்? யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ வேதனைப்படுவார். இதனால தான் தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். ஒருபோதும் இந்த பழைய காரியத்தை ஒரு தேவ பிள்ளை மறக்க கூடாது. எந்த சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்க பழகணும். அது எல்லாருக்குள்ளேயும் வந்துடும். எப்படி நம்ம எக்ஸாம்பிளாக காண்பிக்க முடியும்? சரி, இதை பற்றி பேசின நேரம் ஆயிரும். அடுத்து ஒரு 2-3 காரியத்தை காமிக்கிறேன் பாருங்க வேகமா. 23ஆம் வசனம், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தோறும் தெரிவிக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன்னு பவுல் சொல்லுகிறார். பவுல் சொல்றதை நல்லா கவனிங்க. எப்பா நான் எருசலேமுக்கு போக போறேன், அங்க என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, ஆனா கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எபேசு சபை மக்களே, நீங்க ஒன்ன தெரிஞ்சுக்கோங்க, ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். பவுல் 2 காரியத்தை சொல்லுகிறார் அங்கே. ஒன்று, என் ஓட்டத்தை நான் எப்படி முடிக்கணும்? சந்தோஷத்தோட முடிக்கணும். 2வது, தேவன் எனக்கு தந்திருக்கிற ஊழியத்தை நான் உண்மையோடு நிறைவேற்றி முடிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பொறுப்பு, ஏதோ ஊழியர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா விசுவாசிக்கும் நம்முடைய ஓட்டத்தை எப்படி நம்ம முடிக்கணுமா? சந்தோஷத்தோட முடிக்கணுமா? அவருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு நாள் இருக்கும் என்று தெரியாது. அந்த வாழ்கிற நாட்கள் வரை என் ஓட்டத்தை நானே திரும்பி பார்க்கும்போது I should be happy about it. எனக்கு என்னுடைய ஓட்டம் முதல்ல நிறைவை தரணும். உங்க வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க.
உங்க கிறிஸ்துவ வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரை இன்று என்னுடைய வாழ்க்கை முடியுமானால் நான் ஆண்டவருக்குள்ள சொல்ல முடியுமா, என் ஓட்டத்தை நான் சந்தோஷமா முடிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் உமக்கு பிரியமாக செய்திருக்கிறேனா? அப்படி இல்லைன்னா சந்தோஷமா எப்படி முடிக்க முடியும்? நீர் எதிர்பார்க்கிற ஒன்று நான் செய்திருக்கிறேனா? அப்படி இல்லைன்னா எப்படி நான் சந்தோஷமா முடிக்க முடியும்? அடுத்தது அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இதுவும் நடக்கலைன்னா ஆதி அன்புல இருந்து விழுந்துதான் போவோம். ஒன்று, ஓட்டத்தை நான் சந்தோஷமா முடிக்கணும் என்கிற உறுதி. இன்னொன்று, அவர் எனக்கு தந்திருக்கிற ஊழியத்தை நான் நிறைவேற்றணும். நம்ம எல்லாம் உட்காந்துருப்பீங்க, யோசிப்பீங்க, நான் ஒரு சாதாரண விசுவாசி தானே, நான் என்ன ஊழியம் செய்யறது? உங்க எல்லாரை குறித்தும் ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சீரியா தேசத்திலிருந்து அடிமையாக பிடித்து செல்லப்பட்ட ஒரு சிறு பெண், நாகமான் பேர் போட்டிருக்குது, ஆனா அந்த பெண்ணுடைய பேரை கூட ஆண்டவர் எழுதி வைக்கல. சீரியா தேசத்திலிருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்டிருக்கிறாள். ஒரு சிறு பெண் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அவளுடைய உள்ளத்துல எவ்வளவு வேதனை இருந்திருக்கும், எவ்வளவு பாரம் இருந்திருக்கும். தன் தாய் தகப்பனை விட்டு, தாத்தா பாட்டியை விட்டு, எல்லாரையும் விட்டு புறக்கணிக்கப்பட்டவளாக, நிந்திக்கப்பட்டவளாக, மிகவும் கொடுமையாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறாள். ஆனா அந்த பிள்ளைக்கு ஒரு நாள் தெரிய வருது, தன்னுடைய எஜமானுக்கு குஷ்டரோகம். நம்ம காலத்து பிள்ளைங்களா இருந்தா என்ன பண்ணிருக்கோம்? எண்ணி அடிமையா தூக்கிட்டு வந்தல, உனக்கு குஷ்டம் மட்டுமா வரும், கொரோனா இருக்கிற எல்லா நாவும் சேர்ந்து வரும்னு நம்ம பிள்ளைங்க நம்ம அப்படிதான் வளர்த்துருப்போம். ஆனா அந்த சிறு பெண்ணுடைய பெற்றோருக்காக நான் தேவனை துதிக்கிறேன். நீ எந்த இடத்தில் இருந்தாலும் நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழ்ந்து காண்பிக்க முடியும். வாழ்ந்து காட்டியவள் அந்த சிறு பெண். ஹல்லேலூயா. அவ பேரை ஆண்டவர் எழுதிய வைக்கலையே. ஆனா யோசிச்சு பாருங்க, அவளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனா அங்க சுகம் அடைஞ்சிச்சு. அதற்கு பிறகு யாரெல்லாம் அடிமையா கொண்டு வரப்பட்டிருந்தார்களோ எல்லாரையும் அந்த நாகமான் திருப்பி அனுப்பியிருப்பான். தேசமே அவளை தூக்கி கொண்டாடி இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் காரியம். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய வியாதி, என்னுடைய பாடு, என்னுடைய குடும்ப பிரச்சனை, என்னுடைய போராட்டம், இதையே பார்த்து 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 முடங்கி போயிருப்பாயானால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், எது நடந்தாலும் உனக்கு 2 காரியம் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் உன்னை கொண்டு வைத்திருக்கிற நோக்கத்தை நீ நிறைவேற்றணும். அது எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்ல. நான் தனியா இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பியா? அந்த நாகமான் வீட்டில் இருந்த சிறு பெண்ணை பார். இயேசு உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஜனங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் வீட்டுக்கு அனுப்பணும். எல்லாரும் சாப்பாடு இல்லாமல் பசியாக உட்காந்துருக்குறாங்க. ஆண்டவர் பார்க்குறாரு, எப்படி இவங்களை அனுப்புறதுன்னு சொல்லிட்டு சீஷர்களை கூப்பிட்டு கேட்குறாரு, யோவான் 6ஆம் அதிகாரத்தில், எப்பா இவங்களுக்கு ஏதாவது இருக்குதான்னு. யார்கிட்டையும் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு பையன் மட்டும் வந்து சொல்கிறான், ஐயா என்கிட்ட இருக்குது. என்ன இருக்குது? 5 அப்பம் 2 மீன் இருக்குது. உண்மையிலே அந்த பையன் என்ன சொல்லியிருக்கணும்? இயேசுட்ட பிரசங்கம் கேட்க போறீங்கன்னா நீங்க நியாயப்படி உங்க வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்து வந்திருக்கணும். அவர் தான் ரொம்ப லெங்க்தியா பேசுவாருன்னு தெரியுமே. 2 நாள் 3 நாள் ஆனாலும் உட்காந்துருப்பாரு. இப்பவுமே ஒரு சிலருக்கு கொஞ்சம் கண்ணை கட்டுற மாதிரி இருக்கு. 10-25 ஆச்சா இவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியும் அப்படின்னு. ஆனால் இயேசுலாம் 2 நாள் 3 நாள் தான், டேஸ் தான் அவருக்கு, ஹவர்ஸ் எல்லாம் கிடையாது அவருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பையன் என்ன யோசிச்சிருப்பான், நான் பிரில்லியண்டா வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன், உனக்கு வேணும்னா நீ எடுத்துட்டு வந்திருக்கணும்னு சொல்லி நானா இருந்தேன்னா எல்லாரையும் பார்க்க வச்சு சாப்பிட்டுருப்பேன். ஆனா அவனுக்கு தெரியும், நான் எந்த நிலைமையில் வைக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் என்னை ஒரு நோக்கத்தோடு இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அது என் கரத்துல இருக்கும்போது அது என்னுடைய பசியை போஷிக்கும். அது ஆண்டவர் கரத்திலே போகும்போது அது அநேகரை போஷிக்கிறது. ஹல்லேலூயா. அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றிட்டானே. அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் நமக்கு சொல்லப்படல. இறங்கி போகும்போது ஊரே பேசி இருக்கோம், ஏம்மா இந்த பையன் தாம்மா, ஓம் பிள்ளை தாமான்னு சொல்லும் போது அந்த அப்பா அம்மா அன்னைக்கு காலரை தூக்கி விட்டு நடந்திருப்பாங்களே. யோசிச்சு பாத்தீங்களா?
நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும், எந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்தாலும், உன் சூழ்நிலையை பார்த்து பார்த்து உட்கார்ந்துருப்பனா ஆதி அன்பு காணாம போயிரும். இன்னைக்கு ஆண்டவர் எபேசு சபையை பார்க்கிறாரு. பவுல் அன்னைக்கே சொன்னாரேமா, உன்கிட்ட கட்டுகள், உபத்திரவங்கள், பாடுகள் வரும், ஆனால் அதன் மத்தியிலும் நீ உன் ஓட்டத்தை சந்தோஷமா முடிக்கணும்னு பவுல் மூலமா நான் சொன்னனே. ஆண்டவர் பார்க்கிறாரு. நீ தவறான உபதேசக்காரர்கள்லாம் பார்த்த, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள்லாம் கண்டுபிடிச்ச, ரொம்ப கிரியை செஞ்ச, ரொம்ப பிரயாசப்பட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? எபேசு சபையே, you have become a ritual Christian. சடங்காச்சார கிறிஸ்தவர்களாக சபை மாறி போனது. அதுதான் இன்றைய நிலைமை. எல்லா இடங்களிலும் ஆராதனை நடக்குது, எல்லாம் நடக்குது, எல்லாமே நடக்குது. பார்த்தா பயங்கரமா வேலை செய்யற மாதிரி தான் இருக்குது. எபேசு சபையை மாதிரி தான் தெரியுது. பயங்கரமா பிரயாசப்படுறாங்க. ஆனா ஆண்டவர் ஏதோ ஒன்னால அவரால் கிரியை செய்ய முடியல. பார்க்கிறாரு, இந்த ஆதி அன்பு இவங்கள்ட்ட இல்லப்பா. நீங்க அதுல மட்டும் சரியாயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எபேசு சபையிலே 19ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல நடந்த அதே காரியங்கள் இன்றும் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. சரி, நான் 2 காரியம் 3 காரியம் கூட காட்டல. சரி, இன்னும் 2 காரியத்தை மட்டும் காண்பிச்சு நான் முடிக்கிறேன். அடுத்து பவுல் சொல்லிக்கொண்டே வரும்போது சொல்றாரு, எப்பா நீங்க கடைசி வரை நிக்கணும்னா என்ன செய்யணுமா? 32ஆம் வசனத்துல வாசிங்க பாப்போம். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. பவுல் அங்க என்ன சொல்றாரு? சகோதரரே, நீங்க பக்தி விருத்தி அடையணும். அதற்கு நான் என்ன செய்யறேன்? தேவனுடைய கிருபையுள்ள வசனத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பக்தி விருத்தி அடைந்து வளர வேண்டும். நாம் தேவ வசனத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் என்கிற நிலையில வாழணும். அப்போதான் கடைசி வரை ஆதி அன்புல நிற்க முடியும். நீங்களே உங்க மனசாட்சியை தொட்டு கேட்டுக்கோங்க. வேத வசனத்திற்கு உங்க வாழ்க்கையில எந்த அளவிற்கு முக்கியத்துவம் இருக்கிறது? எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும், ஆனா வசனத்தை தியானிப்பதற்கு நேரம் இருக்காது. அவருடைய வார்த்தையை கவனித்து அன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுத்தருகிறார் என்று சொல்லி நிதானித்து அறிந்து அதன்படி செயல்படுவதற்கு நமக்கு மனசும் இல்லை, நேரமும் இல்லை. ஏன்னா நம்மெல்லாம் ரொம்ப பிஸி ஆயிட்டோம். வாங்க அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல வாங்க, 10ஆம் வசனத்துல வாசிங்க. 2 வருஷ காலம் பவுல் அங்கே எபேசு சபையில் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். ஹல்லேலூயா. ஆமா, 17ஆம் வசனத்துல தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது 20ஆம் வசனத்துல இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. எல்லாமே எபேசு பட்டணத்துல நடந்ததுதான். அடுத்து பவுல் சொல்றாரு, நீங்க ஆதி அன்புல நிலைத்திருக்கணும்னா உங்களை நான் எதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன்? கிருபையுள்ள வசனத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். சரி, அதை சொல்லிட்டு அப்ப வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அந்த வசனம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எங்கேயோ பின்னாடி போயிடும். அடுத்த வசனம் வாசிங்க பாப்போம். ஒருவனுடைய வெள்ளியையாகிலும், பவுல் சொல்றாரு, ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. போதும். ஒருபோதும் இந்த உலகத்தின் இச்சைக்கு ஒரு தேவ பிள்ளை என்ன செஞ்சிடக்கூடாது? இடம் கொடுத்துடக்கூடாது. 3 வருஷம் அவர் தங்கியிருந்து ஊழியம் செஞ்ச ஊழியக்காரர் சொல்லுகிறார், ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும். அவர் இன்னும் நிறைய சொல்லும் போதெல்லாம் தொடர்ந்து நிறைய சொல்றாரு, நானே யாருக்கும் தொல்லை இருக்கக்கூடாதுன்னு நானே வேலை செஞ்சு சாப்பிட்டேன்னு போட்டிருக்காரு. அதுக்காக ஊழியம் செய்கிறவர்கள், ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் சுவிசேஷத்தினாலே அவர்களுக்கு பிழைப்பு உண்டாக வேண்டும் என்பதை வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் பவுல் ஒரு ஸ்டெப் மேல போய் என்ன சொல்றாரு? எந்த சூழ்நிலையிலும் இந்த உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கு, பொருட்களுக்கு நான் என்ன செய்யல? இடம் கொடுக்கல. இன்னைக்கு எல்லாம் ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட்ல வாழ்றோம். எல்லாமே பொருட்களை நோக்கி தான் போகுது. ஆனா எதுக்கு? எல்லாமே எனக்கு எனக்குன்னு தான் போகுது.
பேதுரு போறாரு, நைட் ஃபுல்லா பார்க்குறாரு, மீனே கிடைக்கல. அடுத்த நாள் இயேசு வந்தாரு, காலையில உள்ள போய் 2 படகு நிறைய மீன் வந்துருச்சு. நானா இருந்தா என்ன சொல்லியிருப்பேன்? ஆண்டவரே இன்னைக்கு நைட்டும் வந்துருங்க, படகு 2ஐயும் காலியாக வைக்கிறேன், இங்கேயே ஒரு மீன் ஸ்டால் ஒன்று போடுவோம், நம்ம பிடிச்சி என்ன பண்ணுறோம், எல்லா ஏரியாவுக்கும் நம்ம தான் ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம், உங்களுக்கு 30%, எனக்கு 70% அப்படின்னு டீல் பேசியிருக்கேன். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அப்படின்னு பாடிடலாம். ஆனால் நல்லா யோசிங்க, ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் வாழ்கிறோம். ஆண்டவர் நமக்கு எல்லாமே தரணும், நிறைய ஆஸ்திகள் வேணும், ஐஸ்வர்யம் வேணும், எல்லாமே வேணும். ஆனால் அது எதுக்கு தெரியுமா? வாசிங்க 35ஆம் வசனம். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிறோம் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலும் காண்பித்தேன். உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன்னு சொல்லல, உங்களுக்கு நான் வாழ்ந்து காண்பித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு சபை எப்போ திரும்ப ஆதி அன்பை இழந்துரும்? எனக்கு 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 என்றைக்கு ஒரு தேவ பிள்ளை சுயநலமாக வாழ ஆரம்பிக்கிறதோ, என்றைக்கு சுயத்துக்காகவே வாழுகிறதோ, அன்றைக்கு அந்த சபை ஆதி அன்பை இழந்து விடுகிறது, அந்த தேவ பிள்ளை ஆதி அன்பை இழந்து விடுகிறது. யோசிச்சு பாருங்க, என் வாழ்க்கையில் ஆண்டவரே நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? நான் எனக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 3, 4, 5 தொடர்ந்து வீட்டில் போய் வாசிக்கோங்க. அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. இந்த நாகமான் வீட்டில் இருந்த சிறு பெண் தனக்கானவைகளையே நோக்கி இருந்தானா, கடைசி வரைக்கும் நாகமானும் குஷ்டரோகமா இருந்திருப்பான், இவளும் அங்கேயே அடிமையா இருந்திருப்பான். என்றைக்கு பிறரை குறித்த ஒரு கரிசனை நமக்கு தேவ பிள்ளைகளுக்கு வருகிறதோ, அன்றைக்கு தேவன் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. இப்ப எபேசியர் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. ஆண்டவர் 3 காரியத்தை அந்த சபை இடத்திலே சொல்லுகிறார். எனக்கு இன்னும் சொல்றதுக்கு 7 காரியம் இருக்கு, நான் அதெல்லாம் சொல்லலை. வாங்க அந்த வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 5வது வசனத்துல, ஆகையால் நீ என்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. போதும். ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? ரிமெம்பர், ரிப்பென்ட், ரிப்பீட். 3 R இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க எழுதிக்கோங்க. எழுதணும்னா ரிமெம்பர், ரிப்பென்ட், ரிப்பீட். அப்படின்னா என்ன அர்த்தம்? நினைத்து பார். ஆதி அன்பை நாம் இழந்து போறதுக்கு காரணமே தேவ பிள்ளைகளுக்குள் காணப்படுகிற மறதி என்கிற மோசமான வியாதி. ஆண்டவர் செய்த நன்மை எல்லாம் மறந்து போயிரும். எந்த தாழ்மையின் நிலைமையிலிருந்து ஒன்றுமில்லாமல் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்துக்கொண்டு வந்து நிறுத்தினாரே என்பதெல்லாம் மறந்து போயிரும். வனாந்தரத்துல வந்து எகிப்துல எங்களுக்கு அது கிடைச்சிச்சு இது கிடைச்சிச்சுன்னு முறுமுறுக்கத்தான் வைக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைத்து பார். ஹல்லேலூயா. ஆதி அன்புல இருந்து ஒரு தேவ பிள்ளை விழாம தன்னை காத்துக்கொள்ளணும்னா தன்னுடைய பழைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கணும். நான் எங்க இருந்தேன், ஆண்டவர் என்னை இங்க கொண்டு வந்து வைத்திருக்கிறார். 78ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் தங்கள் மாம்சத்துக்கு இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டார்கள். யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். எகிப்துல அடிமையா அடி வாங்கிட்டு கிடந்ததெல்லாம் மறந்து போச்சு. இன்னைக்கு வனாந்தரத்துல வந்து ஆண்டவர் வானத்தின் மன்னாவினால போஷிக்கிறாரு, அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பத்தினால பாதுகாக்கிறாரு. ஆனா இவங்களுக்குள்ள புலம்பெல்லாம் என்னதான்? அது இல்லையே இது இல்லையே, இப்படியே உட்கார்ந்துருப்போம்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைத்து எங்க விழுந்தன்னு நினைத்து பார். அடுத்தது சொல்றாரு, நினைச்சிட்டியா? தெரிஞ்சிருச்சுல்ல? உடனே என்ன பண்ணணும்? மனம் திரும்பு. இளைய குமார் அங்க உட்கார்ந்து இருக்கிறான், பன்னிக்கு நடுவில் படுத்து கிடக்கிறான். திடீர்னு ஒரு நாள் ஏஞ்சி பார்க்கறான், அடடா எங்க அப்பா வீட்டில் இதோட நல்லா இருந்திருப்போம். அங்க பன்னி எல்லாம் வெளியே தானே கிடக்கும், நான் தானே உள்ள இருந்தேன். இங்க பன்னி எல்லாம் உள்ள இருக்கு, நான் அதுக்குள்ள கிடக்குறேனே நினைச்சிட்டு சரி பரவாயில்ல, திருப்பி அப்படியே படுத்து கிடக்கூடாது. அடுத்த ஸ்டெப் என்னது? எழுந்துடணும். மனம் திரும்பி, ரிப்பென்ட். சரி நான் திரும்பிட்டேன், நினைச்சு பார்த்துட்டேன், மனம் திரும்பிட்டேன், போதுமா? ஆண்டவர் சொல்றாரு, ரிப்பீட் வாட் யூ ஹேவ் டிட் பிஃபோர். முன்னாடி நீ என்ன செஞ்ச பாவம், வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி எப்படி இருந்த, அதை திரும்பவும் செய் என்று சொல்லுகிறார். இந்த 3 காரியம் நடக்குமானால்
அவர் மங்கி எறிகிற திரியை அணைக்காதவர், நெறிந்து போன நாணலை அவர் முறிக்காதவர். அவர் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமைக்கு நம்ம ஆண்டவர் விட்டு போயிருந்தாலும் அந்த எபேசு சபைக்கு ஆண்டவர் மீண்டும் ஒரு தருணம் கொடுக்க விரும்பினபடியினால்தான் யோவான் அப்போஸ்தலன் மூலமாக கடைசியாக எபேசு சபைக்கு தன் மூலமாகவே ஒரு கடிதத்தை எழுதுகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் நிறைய காரியங்களை எதிர்பார்க்கிறார். அதனால தான் பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, மரணமானாலும் ஜீவனானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் எதுவும் என்னை விட்டு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பதில்லை. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? எனக்கு சொல்றதுக்கு நிறைய இருக்கு. ஆனால் தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் அருமையான தேவ பிள்ளைகளை நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, ஒருபோதும் நாம் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிடக்கூடாது. தேவ பிள்ளைகள் மீண்டுமாக அவரிடத்தில் வர வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும், அது ஆராதனைக்கு வருகிறதா இருக்கலாம், நீங்கள் நடத்துகிற பைபிள் ஸ்டடியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் நடத்துகிற உபவாச கூடுகையாக இருக்கலாம், மற்ற எந்த ஜபங்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் எதற்காக செய்கிறோம்? தேவன் மேலுள்ள அன்பினாலே செய்கிறோமா? தேவ அன்பினாலே செய்யப்படுகிற எந்த காரியமும் இது கடைசி வரை நிலைத்திருக்கும். அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க பார்ப்போம். ஆண்டவரே, ஆதி நிலைக்கு நான் திரும்ப என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் ஆதி அன்பை விட்டு நான் பின்வாங்கி போய்விடக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்பீங்களா? ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் கூரைந்தே, ஆடம்பரம் நீரைந்தே, பின்மாறின மங்கும் திரிகள் எல்லாம் அணையுதே, தேடி மீட்டிடுமே என் இயேசுவே, தேடி மீட்டிடுமே. தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே, தேவ கிருபை பலன் இழந்ததே, தேடி மீட்டிடுமே என் இயேசுவே, தேடி மீட்டிடுமே. சாரா நவரோஜி அம்மா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்து விட்டு போயிருக்கிற வார்த்தைகள். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் நம்ம பார்த்து இன்னைக்கு என்ன கேட்பார்? உன்னை நான் எந்த நிலைமையில இருந்து எடுத்தேன், எந்த நிலைமையில இருந்து உன்னை தூக்கி உயர்ந்த உன்னதமான ஒரு நிலைமையில கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். நிறைய காரியங்கள்ல நீ பர்ஃபெக்டா இருந்திருக்கிற. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் பொறுமையை நான் அறிந்திருக்கிறேன், நீ அநேகரை உருவாக்கினதை அறிந்திருக்கிறேன், அநேக காரியங்கள்ல நீ கவனமாக செயல்பட்டதை அறிந்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நீ ஒரு சடங்காச்சார கிறிஸ்தவனாக மாறி போய் ஏதோ கடமைக்காக செய்து கொண்டிருக்கிறாயே, ஆதியிலிருந்து அன்பெல்லாம் காணாம போயிருச்சே அப்படின்னு ஒருவேளை நம்மளை பார்த்து கேட்டுருவாரோ? அந்த ஆண்டவருடைய ஏக்கத்தின் குரல் ஒவ்வொரு நாளும் நம்முடைய காதுகளில் தொனிக்காதோ? தேவ சமூகத்தில் மீண்டுமாக ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் கூரைந்தே, ஆடம்பரம் நீரைந்தே, பின்மாறின மங்கும் திரிகள் எல்லாம் அணையுதே, தேடி மீட்டிடுமே என் இயேசுவே, தேடி மீட்டிடுமே. அன்பின் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு கூட இன்றைக்கு இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பொறுமையாக கேட்ட உம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் இடைப்பட்டதற்காக நன்றி. ஆண்டவரே, மீண்டுமாக எங்களுக்குள்ளாக அந்த ஆதி அன்பின் நிலைமைக்கு நாங்கள் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்குள் தந்திருக்கிற தாழ்மை, நீர் எங்களுக்குள் தந்திருக்கிற இந்த ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்க வேண்டும் என்கிறதான உறுதி, எந்த நிலைமையில நாங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் நீர் தந்திருக்கிற இந்த உண்மையுள்ள ஊழியத்தை, பொறுப்பை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்கிறதான அந்த கரிசனையோடு கூட உலகத்தின் இச்சைக்கு நாங்கள் விட்டு கொடுக்காமல், பவுல் சொன்னது போல பிறருக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக எங்களால் இயன்றதை செய்வதற்கு முழுவதுமான ஒரு விட்டு கொடுத்த நிலைமைக்கு நாங்கள் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம்.